நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற திவ்யமுள்ள நாமத்தினாலே இந்த ஜாஷ்வா டிவியில் இந்த தீர்க்க தரிசன தலைமுறை நேரத்தில் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 2 வாரங்களும் சேனைகளின் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்தார், நம்மளை நடத்தினார். இந்த 3வது வாரத்தில் கூட கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதை நினைத்து நாம் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, அவர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, அவர் தூரங்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். தூரத்திற்கு தேவன். ஒருவேளை எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நம்ம ஆன்லைன்லையோ டிவிலையோ இந்த சத்தத்தை கேட்கலாம். ஆனால் நாம் எங்கே இருந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு அன்போடு அவரை நாம் தேடுகிறோமோ, அவர் வானத்தின் மதகுகளை திறந்து நம்மத்திலே இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற மகா பெரிய உன்னதமான மகிமையான தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி அவையானவரே உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரையா. ஆண்டவரே ராஜாவும் பிரசன்னம் எங்களுக்கு போதும். ஆண்டவரே உம்முடைய மகிமையிலே நாங்கள் கலிகூற வந்து நிற்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் எங்களால் அடுத்த ஒரு எல்லைகளுக்குள்ளே எட்டி பார்க்க முடியாத ஆண்டவரே, கொஞ்சம் கண்களை மூடி ஹல்லேலூயா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே. இன்னொரு விசை சொல்லுவோம், உலகமெல்லாம் உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே. கையில உயர்த்தி சொல்லுவோம், பிரசன்னம் பிரசோ ஷஹபாபா தியாலாஸ் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் சேர்ந்து சொல்லுவோம், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் ஷாபாலா கமந்தலா யா மாமாயே, இன்னும்
உயர்த்தி சொல்லுவோம் பிரசன்னம். ஓ ஷாமா மகமலாயா ரே சபமாயா தேவமே அவையை உயர்த்தி அவருடைய நாமத்தை துதித்து எத்தனை நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கின்றோம். பிரசன்னம் தேவமே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றியப்பா. பிரசன்னம் பிரசங்கம் செய்யாததை தேவ பிரசன்னம் செய்து முடிக்கும். சேர்ந்து சொல்லுவோம் கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, ஷாகமலாயா மாமா கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, எங்களை கைவிடாதவரே. அப்பா உம்முடைய பிரசனம் பர்வதத்தை மெழுகு போல உருக பண்ணும். ஷாமலாயாலா இருக்கிற இடத்துல தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து வானத்திலிருந்து ஒருவனுக்கு தேவ பிரசனம் அருளப்பட்டால் ஒளியே தான் அவன் அதை உணர முடியும். ஓ ஷாபாந்தா காபா மலாயா பிரசன்னம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் தூயாதி தூயவரே, we worship you Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். Almighty God, பெரியவர் மகிமை உள்ளவரே சொல்லுவோம். அதிகாலமே தேடுகின்றே, அதிகாலமே ஆர்வமுடன் நாடுகின்றேன். Thank you Jesus. ஓ பிரசன்னம் அவியானவரே, நாங்கள் நடக்கும் போது உம்முடைய பிரசன்னத்தோடு நடக்கணும். நாங்கள் பார்க்கும் போது கூட உம்முடைய பிரசன்னத்திலே பார்க்கணும். நாங்கள் பேசும் போது கூட உடைய ஓ ஷபானா கபாதலா ஏசையா பிரசன்னம் தேவ. சேர்ந்து சொல்லுவோம் சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, ஸ்திரப்படுத்தும் எங்களை பரிசுத்தத்தில் ஸ்திரப்படுத்துங்கப்பா. ஸ்திரப்படுத்தும் துணை. மீண்டும் சொல்லுவோம் சீர்படுத்தும், சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, ஸ்திரப்படுத்தும் துணையாளரே எங்களை. கையை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு. worship you Lord. ஆராதனை 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 உமக்கு சொல்லுவோம். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள்
கேராபிங்கள் போற்றிடும் எங்கள் சபை கையில் உயர்த்தி ஆராதனை உமக்கு. மாமலதலா சகநதீனா இன்னும் பூரண சத்தமாய் ஆராதனை உமக்கு. ஆராதனை எங்கள் தெய்வமே, ஆதியும் அந்தமும் மாணவர், அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே. அல்பா ஒமேகாவோ இப்பம் சொல்லுவோம் ஆராதனை உமக்கு. ஷகபதூரிய ஜமலதீர ஸ்டல்லியா ஏசப்பா ஆராதனை உமக்கு. துதிப்போ நல்ல வாய்களை திறந்து ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். பிதாவே, உம்முடைய சமூகத்திலே நசரேயனாகிய நீர் எங்களுக்கு தந்த முதற் பேரான உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறோம், ஏசையா. நாங்க உங்களை மட்டும்தான் நம்பி ஊழியத்துக்கு வந்தோம். உங்களை நம்பிதான் நாங்க ஊழியத்துடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டோம். உங்களை நம்பிதான் அடுத்த ஒரு எல்லையை கால வச்சிருக்கிறோம்பா. சத்துரு எப்போ விழுவான் என்று சுற்றி திரிகிறான். ஆனாலும் விழுந்தாலும் தூக்கி விடுகிற கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர். சத்தமாய் சொல்லுவோம், இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும். பிதாவாகிய தேவமே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இரக்கத்தை பெறுகிறோம். இரக்கத்திலே நாங்கள் வாழ்கிறோம். இரக்கத்திலே நாங்கள் அகழ் மகிழ்கிறோம். எங்களை தூய, எங்களை சர்வ அங்க தகன பலியாய் பலிபீடத்திலே எங்களை துண்டு துண்டாய் அர்ப்பணிக்கிறோம். எலியா ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலியை ஏற்றுக்கொண்டது போல எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஊழியங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஜெப குறிப்புகளை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் கண்ணீரை ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய விலை கிரயத்தை ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய தியாகத்தை ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்கு பலனோடு எல்லாவற்றையும் நாங்கள் வந்து நிற்கிறோம் சுவாமி. இந்த 2 வாரங்களும் எங்கள் நடத்தினீர். இந்த 3வது வாரம் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு திவ்ய பிரசன்னத்தினாலும் அவன் திருப்தி அடைகிறான். உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். நாங்கள் பாவிகள் என்று ஒத்துக்கொள்கிறோம். நாங்கள் நீதிமான ஆக்கப்பட்டோம் என்று விசுவாசிக்கிறோம். பிதாவே பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் ஈடு இணையற்ற திவ்யமுள்ள நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவனாக இருக்கிறார். கடந்த 2 வாரங்களும் கர்த்தர் நம்மோடு கூட கண்ணின் மணி போல பேசிக்கொண்டு வந்தார். இந்த மாதம் நாம் தியானிக்கிற தலைப்பு பழுதானவைகள். வேதாகமத்திலே எவைகளெல்லாம் பழுதானது, அதோடைய காரியங்களை குறித்து கர்த்தர் நம்முடன் திட்டமும் தெளிவுமாய் பேசி கொண்டு இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. முதல் வாரத்திலே நாம் தியானித்தோம் பழுதான பாத்திரம்.
பழுதான பாத்திரத்தை குறித்து கர்த்தர் பேசினார். 2வது வாரம் நாம் தியானித்தோம் பழுதான பலிபீடம் என்று நாம் தியானித்தோம். இந்த 3வது வாரத்திலையும் கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் நம்மோடு கூட இடைப்படுவாராக. திருப்பிக் கொள்ளலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். நெகேமியா 2:17. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்றான். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாயிருக்கிறதையும் ராஜா தன்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நெகேமியா எருசலேமின் அலங்கம் இடிந்து கிடைப்பதை கண்டவுடனே அவன் வியாகுலப்பட்டு அவன் முகம் துக்கம் மடுகமாய் மாறினது. இப்போ 3வது வாரம் நாம் தியானிக்க போகிற இப்பிரசங்கத்தினுடைய தலைப்பு பழுதான பலிபீடம். சொல்லுவோம், பழுதான பலிபீடம். பிரியமான தேவ பிள்ளைகளே, பழுதான பலிபீடம், பழுதான அலங்கம். பழுதான அலங்கம் என்று சொன்னால் என்ன? பெரிய மதில் சுவர். அந்த காலத்திலே, அந்த நாட்களிலே, அந்த காலத்திலே எல்லைகளுக்குள்ளாய், ஒரு தேசத்தின் எல்லைகளுக்குள்ளாய் போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக பெரிய சுவர்கள் கட்டப்பட்டு இருக்கும். பெரிய பெரிய மதில் சுவர்கள் கட்டப்பட்டு இருக்கும். அந்த கட்டப்பட்டிருக்கிற மதில் சுவர்கள் மரக்கட்டைகளால் பெரிய பெரிய கற்களை வைத்து கட்டப்பட்டு இருக்கும். இந்த சம்பவத்தில் நாம் வாசிக்கும் பொழுது எருசலேமுடைய மதில், எருசலேமுடைய அலங்கம் என்ன பண்ணவிட்டது? இடிந்து போனது, சுட்டெரிக்கப்பட்டது எதிரிகளால். அப்போ இடிந்து போன, பலவீனமான, பழுதாய் போன அலங்கம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? பாதுகாப்பு. அலங்கம் என்று சொன்னால் என்ன? அதிகாரம். அலங்கம் என்று சொன்னால் என்ன? அடையாளம். அடையாளம், அதிகாரம், பாதுகாப்பு. எருசலேமுடைய அடையாளம் மாறி போனது. எருசலேமுடைய அலங்கங்கள் இடிந்து போனவுடனே எருசலேமுடைய அதிகாரமும் மாறி போனது. எருசலேமுடைய அடையாளங்களும் மாறி போனது. எருசலேமில் உள்ள பாதுகாப்பும் இல்லாமல் போனது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரமோ மதிய நேரமோ ராத்திரி நேரமோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எச்சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இதே போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அலங்கங்கள் பழுதாய் போனது என்று சொன்னால் நாம் உடனே அவைகளை சரிப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள்ளே நாம் வந்து நிற்கிறோம். இனியும் ஒருவர் வந்து கர்த்தருடைய ஆவியானவருடைய பெயரை சொல்லி அபிஷேகத்தில் நடத்துவார் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. இது கடைசி காலம். வேதாகமம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை தானே திடப்படுத்தி கொண்டான், பலப்படுத்தி கொண்டான். தன்னை தானே அவன் செல்ஃப் ஹீலிங் பண்ணி கொண்டான், சுயமாய் தன்னை தானே விடுவித்துக் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அலங்கம் பழுதாய் போனால் சத்துரு எல்லைகளை மீறி வருவான். சத்துருவின் பார்வைகள் எல்லைகளை மீறி வரும். ராணுவங்கள் எல்லைகளை மீறி வரும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, எருசலேமின் அலங்கம் பழுதாய் போனதை கண்டவுடனே நெகேமியா துக்க முகமாயிருந்தான். துக்க முகமாயிருந்தான். கர்த்தருடைய கரம் நெகேமியாவின் மேல் நன்மையாயிருக்கிறதை ராஜாவுக்கு அறிவித்தான். நல்லா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இனி எருசலேமில் பாதுகாப்பு இல்லை, இனி எருசலேமுக்கு அடையாளம் இல்லை, இனி எருசலேமுக்கு அங்கீகாரம் இல்லை. சத்துருக்கள் வந்து அலங்கத்தை எரித்து போய் இடித்து போய்விட்டார்கள். பழுதாய் போன அந்த மதில்கள், பழுதாய் போன அலங்கங்கள்,
இப்போ நம்முடைய வாழ்க்கையை இதில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். நம்முடைய ஜீவியத்தை இதில் ஒப்பிட்டு பார்க்கணும். எப்போதுமே வசனத்தை வாசிக்கும் போது வசனமும் நானும், எப்பொழுதுமே வசனத்தை வாசிக்கும் போது வசனமும் என் குடும்பமும், வசனமும் என் ஊழியமும், வசனமும் என்னுடைய அனுபவமும், வசனத்தை ஒப்பிட்டு பார்த்து நம்ம முடிவுகளை எடுப்பது ஆசீர்வாதம். கவனமாக கேட்கணும். இந்த அலங்கம் திரும்ப எடுப்பித்து கெட்ட என்ன தெரியுமா காரணம்? நெகேமியா அவனுடைய தேசத்திலிருந்து வந்த சகோதரர்களிடத்தில் கேட்குறான், என்ன ஆயிடுச்சு? அலங்கம் இடிந்து போனதை ஒத்துக்கொண்டார்கள். நம்ம விழுந்துட்டோம், தேவ சமூகத்தை விட்டு விலகிட்டோம் என்கிறத ஃபஸ்ட்டு ஒத்துக்கொள்ளணும். ஆண்டவர் எதை ரொம்ப ஆண்டவருக்கு பிடிக்கும்னா ஒத்துக்கொள்கிறவர்கள். ஒரு சிலர் தன்னுடைய காரியங்களை ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். ஐ எம் பர்ஃபெக்ட், நான் பண்ணுறதான் சரி, எனக்கு தெரியும், நான் பரிசுத்தம், நான் பாவியே கிடையாது, நான் கரெக்டாக இருக்கிறேன், ரொம்ப ஒழுங்காக ஜெபிக்கிறேன், நான் எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணுறேன், எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதா? ஆவியானவரை சரியாக நடத்துகிறார். அப்படிலாம் அவங்க சொல்லுவாங்க. நல்ல நம்ம கொஞ்சம் கவனமாக ஆவியில் உட்கார்ந்து பார்த்தோன்னா, எருசலேம் மக்கள் அலங்கம் இடிந்து போனதை ஒத்துக்கொண்டார்கள். ரெண்டாவது, இடிந்து போன பழுதாய்ப்போன மதில், பழுதாய்ப்போன அலங்கம் திரும்ப எடுப்பித்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தன்னுடைய கைகளை திட்டப்படுத்தினார்கள். ஒரு மனம். நம்முடைய வாழ்க்கையில சத்துரு அலங்கத்தை பழுதாய் மாக்குனது உண்மை. அதற்கு நாம் நம்முடைய ஜீவியத்தில் இடம் கொடுத்ததும் உண்மை. இதற்கு மாற்றுக்கருத்து ஏதாவது சொல்ல முடியுமா? ஒன்றும் முடியாது. ஒருமனப்பட்டார்கள், எழுந்து கட்டுவோம். ஒரு மனம், ஒன்னஸ், ஒருமனப்பட்டார்கள். மூன்றாவது, அந்த பழுதாய்ப்போன அலங்கத்தை கட்டி முடிக்க என்ன செய்தார்கள்? ஜாமக்காரனை நிறுத்தினார்கள். ஹல்லேலூயா! ஜாமக்காரன், வாட்ச்மேன், செக்யூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் செக்யூரிட்டி, வார்ஃபார் செக்யூரிட்டி, யுத்தம் பண்ணுகிற பாதுகாவலர்கள், ஜெபிக்கிற ஜாமம் காக்கிறவர்களை நிறுத்தினார்கள். குடும்பத்தில், தேசத்தில், எல்லைகளுக்குள்ள ஆவிக்குரிய அலங்கம் இடிக்கப்பட்டது உண்மை. இதை மீண்டும் திரும்ப எடுப்பித்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒத்துக்கொள்ளணும், ஒருமனப்படணும், ஒன்றாய் எழும்பி ஜாமம் காக்கணும். இதுதான் ரியல், இதுதான் வேதம். இன்னைக்கு நம்ம அந்த காரியத்தை எல்லாம் அதை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கணும். பரூஸ், நான் இடிந்து போனது உண்மை. சத்துரு என் எல்லைக்குள்ள வந்து விளையாடி விட்டு என்னை தோற்கடித்தது உண்மை. சத்துருவின் பாதப்படியிலே நான் இப்பொழுது அமர்ந்திருப்பது உண்மை. எங்களுக்கு அங்கீகாரம் போனது, பாதுகாப்பு போனது, எல்லாம் உண்மை. ஆனாலும் இன்றைக்கு நெகேமியாவை போல ஆண்டவர் நம்முடைய தேசத்திலே செயல்பட விரும்புகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா! அன்னைக்கு நெகேமியா, வேதம் விவிதமாக சொல்லுகிறது. நெகேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனம் அப்படியே அலங்கமானது. 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. ஒன்று சொல்லட்டுமா? இயேசு மீண்டும்
நம்மளை திரும்ப கெட்ட ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் நாட்கள் வேகமாய் உருண்டு ஓடி போகும். யூதர்கள் பல வருஷம் கட்டின ஆலயத்தை இயேசு சொன்னார் 3 நாளைக்குள் என்று. மீண்டும் திரும்ப எடுப்பித்து கட்டுவார். பழுதாய் போனதை ஒச்சுக்கொள்ளுங்க. ஜெப ஜீவியங்கள், பரிசுத்த காரியங்கள் பழுதாய் போனது உண்மை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாகுங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் பியூட்டிஃபுல் எப்பொழுதுமே ஒத்துக்கொள்வான். என்ன செய்வான்? ஒத்துக்கொள்வான். தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா, பழுதாய் போன மதில் கர்த்தருக்கு தேவை. பழுதாய் போனதை கர்த்தர் மீண்டும் திரும்ப எடுப்பித்து கட்ட விரும்புகிறார். தான் நெகேமியா 6:15 சொல்லுகிறது, அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டது. ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை திரும்ப எடுப்பித்து கட்டுவார். நம்மளை திரும்ப எடுப்பித்து கட்டுவார். நம்மளை கட்டுவார். நம்மளை கட்டுவார். இன்னைக்கு இந்திய தேசத்திற்குள்ள ஆவிக்குரிய அலங்கங்கள் பழுதாய் போனது. தேசத்திற்குள்ளே கானானி ஆவிகள், விக்கிரகத்தின் ஆவிகள் வேகமாக உள்ளே ஊடுருவுகிறது. ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே நெகேமியாவின் ஆவி உடையவர்களை எழுப்புவாராக. மலாரி அந்தர கபந்தர கபக்கத்துர கபந்தர கபத்துரிய கத்துர பலபா ஷக்கத்துரிய சலஸ். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நல்ல வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே, இந்திய தேசத்தில் 100 கோடி கணக்கான வாலிபர்கள், பிள்ளைகள், தாய் தகப்பன்மார்கள், ஆண்டவரே, வயோதிபர்கள், சகோதர சகோதரிகள், இளம் வாலிபர்கள் என்று சொல்லி எங்கள் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆவிக்குரிய அலங்கங்கள் சுட்டரிக்கப்பட்டு விட்டது. நெகேமியாவாகிய எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு பாரம் உண்டாவதாக. அதூரகாதனா கத்துரா ஷபான தாடதீரா அடபாட கடமடா டுடபடா துரியந்தரா ஷபகதாரதீனியா. நல்ல கண்ணை மூடி நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே எங்களுக்குள்ளே அந்த பாரங்கள் உண்டாவதாக. பாரமுள்ள மனிதன் மேலே கர்த்தருடைய நன்மையான கரம் அமர்ந்திருக்கும். பாரமுள்ள மனிதனுக்கு ராஜ்யத்தில் இருந்து காரியங்கள் ஒப்பு கொடுக்கப்படும். பாரமுள்ள மனிதனுக்கூட ஜனங்கள் இணைந்து கொள்வார்கள். நல்ல கையை தட்டி நல்ல வாயை திறந்து ஈடபாட அரகடா துடாந்தல் சப்தனா கே துரியத்தலா சப்தராத்தியத்தலா. பிள்ளைகள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, பழுதாய்ப்போன மதிலை நீர் வெறுக்கவில்லை. பழுதாய்ப்போன அந்த அலங்கங்களை நீர் தள்ளவில்லை. ரீபில்டு, ரீபில்டு, ரீபில்டு. திரும்ப எடுத்து கட்டும், கட்டும். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லாய் மாறினது போல என் ஜனங்களும் என் வாலிபர்களும் இந்த தேசத்தின் மூளைக்கல்லாய் மாறட்டும் சுவாமி. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய மெல்லிய திவ்ய பிரசனத்திற்குள்ளாய் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், தைரியப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, நெகேமியாவாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் ராஜாக்கள் நமக்கு ஆதரவாய் மாறுவார்கள். ஜனங்கள் நமக்கு ஆதரவாய் மாறுவார்கள். பலர் செய்து முடிக்க முடியாத இடிந்து போன அலங்கத்தை திரும்ப எடுப்பித்து கட்ட கர்த்தர் நம் கையை வேகப்படுத்துவார். எத்தனை சம்பியாத்துக்கள் தொபியாக்கள் எழும்பினாலும் சரி, கர்த்தர் சொல்லுவார், 52 நாளுக்குள்ளே நீ திரும்ப எடுப்பித்து கட்டுவாய். இன்னைக்கு நெகேமியாவாய் நாம் மாறுவோம். தேசத்தில் இடிந்து போய் கிடக்கிற பழுதாய் போய் கிடக்கிற ஆவிக்குரிய மதகுகளை, ஆவிக்குரிய மதில்களை நாம் திறந்து விடுவோம். கர்த்தர் உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். தொடர்ந்து தேவ பிரசனத்தில் அமர்ந்திருங்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். நான் கட்டாயமாய், நிச்சயமாய், ஆணித்தரமாய் சொல்லுவேன், இந்திய தேசத்தில் கிடக்கிற, இடிந்து போய் கிடக்கிற, பழுதாய் போய் கிடக்கிற அந்த மதில்களை கர்த்தர் நம்மை கொண்டு, நம்முடைய சபைகளை கொண்டு மீண்ட திருப்பி எடுப்பித்து கட்டி
நிறைவேற்றுவார் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே மனுஷனுக்கு பலம் உள்ளவைகள் தேவை, கர்த்தருக்கு பலவீனம் உள்ளவைகள் தேவை. அடுத்த வாரம் நாம் சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கமும் உங்களோடும் என்னோடும் ஜாஷ்வா டிவியில் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.